ஆல்ரெடி இப்போ வந்து ஏற்கனவே பைபாஸ் சர்ஜரி பண்ண ஒரு பேஷண்ட்டை திரும்ப அந்த பைபாஸ் சர்ஜரி பண்ண குழாயில் அடைப்பு வந்ததுனால டாக்டர் பாஷி சார் வந்து ரீடூ பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருந்தார். பட் அந்த ஹார்ட் மசில் வீக்கெண்ட் ஆகி அந்த ஹார்ட் மசில் உள்ளுக்குள்ள ஸ்கார், அந்த ஸ்கார்லேருந்து வர வேகமான துடிப்புனால இமீடியட்லி ஆஃப்டர் த ரீடூ பைபாஸ் சர்ஜரி பேஷண்ட் ரிக்வயர்ட் மல்டிபிள் ஷாக்ஸ், தெனோ 50 ஷாக்ஸ் பர் டே நம்ம கொடுத்து, எலக்ட்ரிக் ஷாக்ஸ் நம்ம கொடுத்து, 5வது நாளும் இது டே கண்டினியூவாக இருந்தனால நம்ம பேஷண்ட்டை எமர்ஜென்சி அப்ளேஷன் சர்ஜரிக்கு எடுத்தோம். அப்ளேஷன் சொல்லும்போது நம்ம ஹார்ட் உள்ளுக்குள்ளே இந்த கத்தீட்டர் போட்டு உள்ளுக்குள்ளே இந்த சர்க்கியூட் எங்கே இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணி அந்த கிரிட்டிக்கல் சர்க்கியூட், இந்த வேகமான துடிப்பு காஸ் பண்ணுற, கார்டியக் அரெஸ்ட் காஸ் பண்ணுற சர்க்கியூட் ஐடென்டிஃபை பண்ணி அதை கரிச்சு விடுறது தான் இந்த அப்ளேஷன் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். இதை கரிச்சு விடுறதுக்கு வி யூஸ் சம்திங் கால் 3D மேப்பிங் சிஸ்டம் அப்படின்னு யூஸ் பண்ணி தான் பேஷண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹி வாஸ் ஏபிள் டு கம் அவுட். அந்த 3D மேப்பிங் அண்ட் அப்ளேஷன் பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட் டிட் நாட் ரிசீவ் எனி ஃபர்தர் ஷாக்ஸ் and he had a uneventful course in the hospital. Subsequently, patient received an ICD to protect him from further shocks. இந்த வேகமான துடிப்பு as a backup திரும்ப வரக்கூடாது, அந்த ஒரு ப்ரிவென்ஷனுக்காக AICD மிஷினும் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணோம். Now he is doing well. கடவுளோட அருளாக and Dr. Bashi sir and to the efforts of the entire team, he is doing very well. Thank you. Something I want you to. Yeah, இது வந்து it requires a big teamwork. ஒரு நாளில் 50 வாட்டி ஷோக்கு கொடுக்கணும்னா we need intensivist nurses by the bedside. இப்போ ஹார்ட் ஒரு 3 minutes வந்துட்டு பிரெயின், யூஸ்வலி பேஷண்ட் வில் பி பிரெயின் டெட். ஸோ அங்கே சமீபத்தில் டாக்டர் நர்ஸ் அங்கே இருந்து மானிட்டரில் தான் தெரியும். ஏன்னா பேஷண்ட்ஸில் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு வாயில் டியூப் போட்டு ஹீ இஸ் அன்கான்ஷியஸ் ஆல்ரெடி, அவருக்கு ஒன்றுமே தெரியாது என்ன நடக்கிறது. அப்போ இங்கே இசிஜி எப்போவுமே இசிஜியில் வென்ட்ரிகுலர் ஃபிப்ரிலேஷன் இப்படி வேவ்ஸ் இப்படி வரும். அந்த டைமில் உடனே ஷோக்கு கொடுத்து பிபி பார்க்கணும். அந்த ஷோக்கு எஃபெக்ட் ஆகணுன்னா பிபி உடனே நார்மல் ஆகிடும். அப்போ நார்மலாக கொஞ்சம் டைம் ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி வரும். அப்போ அங்கே பெட் சைடில் டாக்டர்ஸும் அந்த நர்ஸஸும் எப்போவுமே இருக்கணும். அந்த மாதிரி 5 நாள் அவரை பார்த்து டெய்லி ஆவரேஜ் ஒரு 60-70 ஷோக்கு கொடுத்த பிறகு தான் அதோட இன்டென்சிட்டி கம்மியாகிடுச்சு. அப்புறம் அப்ளேஷன் டாக்டர் சஞ்சய் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணியாச்சு. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் அவரோட ரெஸ்பிரேஷன் த்ரூ வென்டிலேட்டர்லாம் இருந்தது. அதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் வந்து அவர் சத்தமெல்லாம் சாதாரண வென்டிலேட்டர் நிறைய போட்ட வாய்ஸ் எல்லாம் போயிடும். அதில் இவருக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தாக ரிக்கவர் ஆகிடுச்சு. அப்புறம் நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி மறுபடியும் இந்த இம்ப்ளான்டபிள் டீஃபிபிரிலேட்டர் சொன்னது, அதாவது மறுபடியும் வீட்டுக்கு போய் இந்த மாதிரி அது பிரச்சனை வந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஷாக்கு கொடுக்கும். அது இல்லாமல் ஒரு 3 months ஸ்ட்ராங் மெடிசன் கொடுத்துட்டு இருப்பார் இது ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. ஒரு ஏதாவது பைபாஸ் பண்ணியாச்சு ஸ்கார் வந்தாலும் கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 months எடுக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா இட் ஷுட் பி ஆல் ரைட். எனிவே ஹி இஸ் டூயிங் வெல் அண்ட் ஹாப்பி. ஒரு சிறப்பு, என்னுடைய பேர் ஐயப்பன் பேர். இந்த டாக்டர் அறிமுகப்படுத்தினது திருமலை டாக்டர். அவர் தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஜாஸ்தி யாராலையும் முடியாதான். முக்கியமாக ஒரு 4 பேரை தான் இருக்காராம். அதில் இவரும் அவரும் இன்னும் 2 பேரும் இங்கே ஒருத்தன் சொன்னான். எல்லாம் அறிமுகம் பண்ணி வச்சார். இந்த டாக்டர் தெய்வம் மாதிரி. இவெல்லாம் அந்த அளவுக்கு நான் இப்போ நடக்க முடியாது. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னாக்கா, உயிரை கொடுத்து காப்பாற்றிருக்கான். 2 டாக்டரும் தன்னோட உயிரை அடமானம் வச்சு இந்த உயிரை காப்பாற்றிருக்கா. அது நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் போராது. இன்னொரு விஷயம், நம்ம ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வேலையே திருப்பி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த வேலை மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் குறையும். சரி போடா அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் இந்த டாக்டரெல்லாம் தெய்வம் மாதிரி, உண்மையே சொல்கிறேன், தெய்வம் மாதிரி தான். இந்த கிழவனை இது காப்பாற்றணும் நினச்சிட்டானாக்க போயிருப்பேன். ஆனால் டாக்டர்லாம் 85 வயசானாலும் தன்னோட உயிரை அடமானம் வச்சு கண்ணும் கருத்துமாக இருந்து காப்பாற்றிருக்கா. இதுக்கு ஈடு எத்தனை தரம் நன்றி சொன்னாலும் போராது. ஆனால் நமஸ்காரத்தை சொல்லிக்கிறேன், நமஸ்காரங்களை சொல்லிக்கிறேன். இந்த டாக்டர்ஸ் கூட இருந்த டாக்டர்ஸ் அத்தனை பேரும் நல்லா ஒத்துழைச்சிருக்கா. எனக்கு இந்த டாக்டர் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணும்போது
நல்லா இருக்கு ஐயப்பன் அப்படின்னார். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் இந்த டாக்டர் பண்ணியது எந்த விஷயமே எனக்கு தெரியாது. ஏன்னா அப்புறம் கண்ணு முக்கி பார்த்து வரலாம் தெய்வமாக எனக்கு தோணுச்சு. நான் எத்தனை நன்றி கடன்பட்டாலும் சொல்லிகிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம். டாக்டருடைய பயமில்லை நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். இவாளுக்கு எத்தனை சன்மானம் கொடுத்தாலும் போகாது. ஆனால் என்கிட்ட வசதி இல்லை. ஆனால் அவளுக்கு எவ்வளவோ நிறையா பண்ணலாம். அதனால் குடும்பங்கள்லாம் நம்ம க்ஷேமமாக இருக்கணும். பகவானுடைய அனுகிரகத்தில் அவளும் ஆரோக்கியமாக இருந்து இந்த மாதிரி பேஷண்ட்டுகளை நிறையா குணப்படுத்தி வெளியில் அனுப்பணும். நான் நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறேன். வாழ்க நலப்பட்டேன்.